வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள். குலம் காக்கும் தெய்வ வழிபாட்டின் ரகசியங்கள், அதாவது தெய்வ வழிபாடும் குலம் காக்கும் ரகசியம், இப்படி வச்சுக்கலாமே. அது என்ன சார் தெய்வ வழிபாடும் குலம் காக்கும் ரகசியம் அப்படின்னா, முதல்ல ஒரு ஆலயத்துல போய் நம்ம வழிபடக்கூடிய முறைகளை யாருமே சரியா பின்பற்றுறது இல்லை. எப்படியோ போறோம், எப்படியோ வணங்குறோம் அப்படின்ட்டு போறீங்க. ஒரு கோவில்களுக்கு நீங்க எந்த ஆலயம் வேணாலும் போங்க. ஒரு சின்ன ஆலயமா இருக்கட்டும், பல நூறு பல ஆயிரம் வருடங்களாக நின்று கொண்டிருக்கின்ற ஆலயங்களாக இருக்கட்டும், அந்த ஆலயங்களுக்கு போகும்போது முதல்ல உங்களுக்கான விஷயங்களை எப்படி கட்டமைப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதுல சொல்றேன். முதல்ல ஆலயத்துக்குள்ள போகும்போது உங்களுடைய அலைபேசி மொபைல் இருந்தா சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. தயவு செஞ்சு எடுத்துட்டு உள்ள போகாதீங்க. இன்னைக்கு மூன்றாவது கையா இருக்கு மொபைல். அது இல்லாம வாழ முடியல சார் அப்படிங்கிறத மாதிரி நிறைய சொல்றாங்க. அது சரியில்லை. ஆலயத்துக்குள்ள போகும்போது உங்களுடைய சிந்தனை இறைவனை நோக்கி தான் இருக்கணும், மற்றவங்களை நோக்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல உள்ள போய் ஸ்பெஷல் தரிசனத்துல தான் நான் நின்று பார்ப்பேன், அப்பதான் எனக்கு சாமியை சீக்கிரமா கும்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சமீபமா ஒருத்தர் பதிவு போட்டதுல நான் பார்த்தேன். அவர் ஒரு அழகா சொல்லியிருந்தார். விரைவு தரிசனம் என்பது இறைவனை விட்டு நாம் விரைவில் வெளியேறுவதை காட்டுகிறது அப்படின்னு போட்டிருந்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதை பார்த்து. என்னன்னா, மக்களுக்கு ஒரு அறிவுரை. அது விரைவு தரிசனம்ங்கிறது நான் யாரு தெரியுமா, நான் 5000 ரூபாய் கட்டி பார்த்துட்டு வந்தேன் எல்லாம் சொல்லலாங்க. இறைவனை விட்டு விரைவில் வெளியேறுகின்ற சூட்சம் தான் அது, ரகசியம் அது, அதான் உண்மை. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, பொறுமையா கோயிலுக்குள்ள நீங்க விரைவு தரிசனமே போய் பார்த்தா கூட கோயில்ல தயவு செய்து அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் முதல்ல உள்ள இருங்க. கோயிலுக்கு போகும்போது வெறுங்கையில போலாமா அப்படின்னா, கண்டிப்பா கர்ப்பிணி பெண்கள், கோவில், குருநாதர் 3 பேரையும் பார்க்க போகும்போது வெறுங்கையால போகக்கூடாது. ஒரு லெமன், ஒரு கனியாவது வாங்கிட்டு போயிடணும். ஒரு லெமனாவது வாங்கிட்டு போயிடணும். லெமன் ஏன் ராஜகனின்னு சொல்லப்படுறோம். ஒரு லெமனாவது வாங்கிட்டு போயிட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னா இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கண்டிப்பா முதல் வேலையா தீபம் போடுங்க. தீபம் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா, அதுதான் அந்த தேவதையோட, கோவிலுடைய அந்த சுவாமியோட உணவு. நீங்க படையல் போடுறதெல்லாம் அப்புறம், சாமியோட முதல் உணவே உங்களுடைய நீங்க போடுற தீபம் தான். அந்த தீபம் எரியிற அளவு எவ்வளவு இருக்குன்னு தெரியுங்களா? இங்க பாருங்க, இந்த கையில இந்த சென்டர் விரல் இருக்கும், இந்த 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 ஹைட் இருக்கு பாருங்க, இது உங்க விரலோட ஹைட்டு. இது எவ்வளவு இருக்கோ அந்த ஹைட்ல அந்த தீபம் எரியணும். தீபம் ஹைட்டா எரியும் போது உங்க ஆயுள் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். இது பிரசன்ன ஜோதிடத்துல தீபம் ஏற்றும் போது நான் சொல்லுவேன். அப்ப தீபம் ஹைட்டா எரியணும். சில பேர்ல சின்னதா போட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், மூச்சு காத்து பட்டா கூட அணைஞ்சிரும். அப்படி தீபம் போடாதீங்க, கொஞ்சம் ஹைட்டா போடுங்க. கொஞ்சம் அந்த அந்த சுடர் ஹைட்டா எரியிற மாதிரி திரி, காட்டன் திரியில போடுங்க. சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய்யினால் ஏற்றப்படுற தீபத்துக்கு தெய்வத்தோட நீங்க ஐக்கியமாகக்கூடிய சக்தி அதிகம். உங்களோட பேச ஆரம்பிச்சிடும் அந்த சாமி, கடவுள். தெய்வத்தோட முழு உணவே நீங்க போடுற தீபம் தான். எங்க போனாலும் தீபம் போடாம தயவு செய்து இருக்காதீங்க. தீபம் போட முடியல அப்படின்னா, அந்த கோவில்ல தீபம் ஏத்துறதுக்கு சில கோயில்கள்ல அனுமதி இல்லைன்னு சொன்னா கூட கர்ப்ப கிரகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீபத்துக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்க்கலாம். அப்படி சேர்க்கும் போது உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு பாண்ட் ஆயிடுது. அவர் உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவார். இறைவன் எல்லாத்தையும் நேசிப்பார். இன்னும் அதிகமா உள்ள இறைவனோட ஐக்கியமாக போறீங்க, உள்ள அவரோட மெர்ஜாக போறீங்கன்னு அர்த்தம். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அது போக தீபம் ஏற்றி முடிச்ச உடனே கட்டாயம் போகும்போது ஒரு மாலை வாங்கிட்டு போகலாம், ஒரு வஸ்திரம் வாங்கிட்டு போகலாம். ஒரு பிரார்த்தனைகள் மூலியமா நீங்க ஆழமா வழிபடலாம். நல்ல மெதுவா போகலாம், நிதானமா போய் கும்பிடலாம். பக்கத்துல இருக்கிறவங்க கூட தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. கோயிலுக்குள்ள போன உடனே யாரும் முதல்ல பேச்ச நிப்பாட்டினாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு குறைஞ்சிடும். ஏன்னா கோவிலுங்கிறது மனமுருகி பிரார்த்தனை பண்ற இடம். அங்க ஒருத்தர் ஒரு கஷ்டத்துக்காக நின்று கும்பிட்டுட்டு இருப்பார் கொடிமரத்துக்கிட்ட. இவங்க சிரிச்சு பேசி விளையாண்டுட்டு, இல்ல ஒரு குடும்பத்துல இருக்கிற கலவரங்களை பத்தி பேசிட்டு உட்கார்ந்துருப்பாங்க.
அதுவே நிமித்தமா மாறிடும். அந்த ஆளுக்கு மனமுருகி வேண்டுகின்ற நபர் அந்த சம்பவம் நடக்கணும்னு வேண்டிட்டு இருப்பார். ஆண்டவா எப்படியாவது என் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருப்பார். அந்த பொண்ணுக்கு 28 வயசு ஆயிருக்கும். இங்க விளையாண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு அதெல்லாம் சாத்தியமே இல்லை, அதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க இங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேண்டுதலுக்கு இங்க நீங்க விட சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பாவம் உங்களை தான் சேரும், வேற யாரையும் சேராது. தயவு செய்து நிறைய கோயில்கள்ல நான் போய் இதை பாக்குறேங்க. ரொம்ப மனசு கவலையா இருக்கு. வெளியில கார்ல டிராவல் பண்ணி வரீங்க, வெளியில போய் மரத்துக்கடியில் உட்காந்து 1 hour ஒரு நாள் ஃபுல்லா பேசுங்க, யாரும் வேண்டாம்னு சொன்னா. கோயிலுக்குள்ள அந்த கும்பிட போகும்போதுதான் பேசிக்கிட்டே போறோம். அவர் இப்படி இவர் இப்படி, ஊர் நாயம் ஊர் கதை, இது நமக்கு தேவையில்லைங்களே. உங்களுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டத்துல அங்க நிக்கிறீங்க, போய் எவ்வளவு கஷ்டத்தோட ஒருத்தங்க கும்பிட வருவாங்க அந்த இடத்துல. அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அந்த இடத்துல? அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த புண்ணியம் பூரா அவங்க குடும்பம் உங்க வம்சத்துக்கு கட்டாயம் வருங்க. ஏன்னா புண்ணியம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அது பெரிய விஷயம். ஆற்றில் குளிப்பது மட்டுமல்ல, உள்ளத்தில் தூய்மையாக இருப்பதும் புனிதமேன்னு சொல்லுவேன் நான். இதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. நீங்க அப்படி இருக்கணும், வில் பவரா. நீங்க நல்லா வாழ்ந்தோம், நம்ம மனசார சிறப்பா வாழ்ந்தோன்னு ஒரு திருப்தி இருந்தாலே நல்ல வாழ்க்கைங்க அது. அந்த பேட் கர்மாவில இருந்து நிச்சயம் நீங்க வெளியில வந்துடுவீங்க. அப்படி அந்த லைன்ல போகும்போது நிதானமா பொறுமையா போய் வழிபடுங்க. வழிபட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களை அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தணும்னு நீங்க நினைக்காதீங்க. இறைவன் முன்னாடி எல்லாருமே சர்வ சாதாரணங்க. நான் பெருசு நீ பெருசு எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. அவரோட கருணை பார்வை ஆசீர்வாதம் கிடைக்கணும். நீங்க கடைசியில நின்னாதான் சாமி நல்லா தெரியாது தெரியுமா உங்களுக்கு. பக்கத்துல இருக்கிறவங்கள நம்ம பார்க்க மாட்டோம், தூரத்துல இருக்கிறவங்கள தானே பார்ப்போம். அப்ப அது பார்வை, கருணை பார்வையை உங்க மேல விடுது. இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டா இருக்கும். இப்படி நேரா போயிட்டு கும்பிட்டுட்டு சாமிக்கு அந்த கோயில பிரசாதம் வைப்பாங்க. புளியோதரையோ பொங்கலோ லட்டோ ஏதாவது ஒண்ணு விக்கட்டும். அந்த பிரசாதம் தான் தெய்வத்தோட தேகம், மறந்துடாதீங்க. அந்த தெய்வத்தோட பிம்பம்னு வச்சுக்கோங்க. அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடும்போது உங்க கர்ம வினைகள் அகற்றப்படும். அந்த பிரசாதத்தை நீங்க கொடுக்கும்போது உங்க கர்ம வினை அகற்றப்படும். சும்மா ஒண்ணும் இல்லைங்க, நெய்வேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்கறது, கோயில்ல வேலை கட்டிட்டு கொடுக்கறது இல்ல, பொழுதுபோகாம கொடுக்கறது இல்ல. சாஸ்திர தர்மம் எழுதப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் ஆகம விதிமுறைகள் படி செய்யும் போது வெற்றி உண்டு, வளர்ச்சி உண்டு. ஒவ்வொரு கிளைண்ட்டும் நல்லா இருக்காங்க. அதுக்கு அந்த கோயில் நிர்வாகம் அவ்வளவு உழைக்குதுங்க. சாதாரண ஈஸியா நம்ம விமர்சனம் பண்ணிட்டு வந்துருவோம். அப்படியெல்லாம் இல்லைங்க, விமர்சனமே தேவையில்லை சார். விமர்சனம் பண்ணவங்க, நம்ம நல்லபடியா இருந்து உங்களை விமர்சனம் பண்ணவங்க உங்களுக்கு முன்னாடியே அவங்கள விட நீங்க தான் சிறப்பா வாழ போறீங்க. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சபிக்கிறது அதெல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கான வாழ்க்கை நீங்க வாழ்ந்துகிட்டே இருங்க, தூய்மையா இருங்க, நிதானமா இருங்க. இறைவன் உங்களோட பயணிப்பார். உள்ளம் தான் கோயில், உடம்பு தான் ஆலயம். உள்ளம்தான் அந்த இறைவன் இருக்கிற இடம். அந்த ஆலயம்ங்கிறது முழு உடலே அப்படின்னு சொல்றோம். உள்ளத்துக்குள்ளதான் இறைவனே இருக்காரு. அப்ப உள்ளத்துக்குள்ளேயே இறைவன் இருக்கும்போது நம்ம ஏன் கோயில்ல தேடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உள்ளத்தில் இருக்கிற இறைவனை நிரந்தரமாக குடிகொள்ள செய்கின்ற இடம் தான் கோயில். ஏன்னா நம்ம எப்படி நினைப்போம், எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாது. அப்ப அந்த ஆலயங்களுக்கு போகும்போது நீங்க ப்ராசஸ் கரெக்டா பண்ணி, முதல்ல உள்ள போனது கொடிமர நமஸ்காரம், பலிபீட நமஸ்காரம், எந்த விக்கிரகத்தையும் முதல்ல தொட்டு கும்பிடாதீங்க. நமக்கு அந்த சக்தி இருக்கா என்னன்னு தெரியாது, அது விக்கிரகம். அதெல்லாம் நம்ம தொடக்கூடாதுங்க. என்னங்க, தொட்டோம்னா அது தொந்தரவாயிடும். நமக்கு தான் அது தோஷத்தை, நீங்க எச்ச விலைக்கு வாங்குறீங்கன்னு அர்த்தம். எந்த விக்கிரகத்தையும் தயவு செஞ்சு தொட்டு கும்பிட்றாதீங்க. வெளியில பிரகாரத்துல எல்லாம் இருக்கும். அது அந்த அந்த ஆச்சாரம் அனுஷ்டானம் கடைபிடிக்கிற அந்த உள்ள இருக்கிற குருக்களுக்கு தான் அது பொருந்தும். அவங்களுக்கு தான் அது செய்ய முடியும், நம்மளாம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்ப எந்த விக்கிரகத்தையும் நம்ம தொட்டு கும்பிட வேண்டாங்க. பிரார்த்தனை பண்ணலாம், இப்படி வச்சுக்கலாம் பக்கத்துல. தொட்டு கும்பிடுற அந்த சக்தி இல்லை. தீபாராதனையவே நம்ம மேல அப்படி கண்ணில் ஒத்திக்கிறோங்க. அப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரிதான் நீங்க ப்ராசஸ் பண்ணணும். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. அங்க போய் குழந்தைகளை அடிக்கிறது, கத்துறது, திட்டுறது, அப்ப குழந்தைகளே நீங்க கூட்டு போக வேண்டாம் தயவு செஞ்சு, அவர் விவரம் தெரியுற வரைக்கும். ஏன்னா அவங்க அழுவாங்க, கத்துவாங்க, எல்லாமே நடக்கும். அப்ப அந்த இடம் உங்களுக்கான இடம் அல்ல. நம்ம பீச்சுக்கோ பார்க்குக்கோ போகலைங்க. நம்மளோட கஷ்டத்தை ஒப்படைக்கிறதுக்கு போறோம், கஷ்டத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு போறோம். நம்ம குளம் காக்குற இடம்ங்க கோயில், ஒவ்வொரு கோயிலுமே. அப்ப அந்த கோயிலுக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணுமோ பண்ணுவோம். எந்த மதம், எந்த கோயிலா இருந்தாலும் சரி, இது பொருந்தும். நிதானமா போய் நிதானமா கும்பிட்டு பொறுமையா வாங்க. கோயில்ல 1/2 மணி நேரம் உட்காருங்க. தீபம் தான் தேவதையோட உணவு.
பிரசாதம் தான் அந்த தேவதையோட பிம்பம். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நீங்க ஆத்மார்த்தமா போய் நின்று வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா தெய்வம் உங்களோடு பேசும், உங்களோடு தொடர்பு கொள்ளும், பிரபஞ்சம் உங்களோடு இருக்கும். காலையில 5 மணிக்கு ஆரம்பிக்கிற கோபூஜையிலிருந்து இரவு நடந்து முடிக்கிற பள்ளி அறை பூஜை வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் அறிஞ்சு வழிபாடு பண்ணும்போது உங்க குலம் காக்கப்படுதுன்னு சொல்ல வரேன். தெய்வ வழிபாடுனால அந்த வழிபாடு ப்ராப்பரா இருக்கணும், பர்ஃபெக்டா இருக்கணும். போய் ஏனோ தானோன்னு கும்பிடுற வேலை ஆகாது, வேடிக்கை பார்க்குற வேலை வேண்டாம். யார் வந்து கும்பிட்டாலும் கும்பிடலாம், நீங்க யாரையும் கண்டுக்க தேவையில்லை. உங்களோட பிரார்த்தனையில நேர்கொண்ட பார்வையா இருங்க, பிரார்த்தனைகளை கரெக்டா பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். அதாவது ப்ராப்பர் வாஸ்துவோட கட்டப்படுறது ஆலயங்கள். உங்க மனையில சில நேரங்கள் வாஸ்து குற்றம், பூமி தோஷம் கூட இருக்கலாம், நிம்மதி இருக்காது. ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது நீங்க தூய்மை அடைவீங்க, உங்களை புனிதப்படுத்தும். அப்ப எல்லா கர்ம வினைகளும் கஷ்டங்களும் தீரும். இப்படிதான் நம்ம தேய்பிறை அஷ்டமி, சஷ்டி, பஞ்சமி, சதுர்த்தி, ஏகாதசி, அமாவாசை, பௌர்ணமி இப்படி நம்ம வழிபட்டுக்கிட்டே வரோம். இப்படி வழிபடும் போதெல்லாம் நம்ம வம்சமும் நம்ம குலமும் கட்டாயம் நல்லா இருக்கும். உங்க குலத்துக்கு நீங்க செய்யறதே நீங்க சேர்த்து வைக்கிற புண்ணியம் தான் நீங்க விட்டுட்டு போற பேர். புண்ணியம் தான் இந்த உலகத்துல உங்க குழந்தைகளுக்காக விட்டுட்டு போற அந்த புண்ணியம் கிடைக்கக்கூடிய இடம். ஒண்ணு நீங்க செய்யற உதவியில இறைவனை பார்க்கலாம், நேரடியா இறைவன் கிட்ட போய் அங்க அமைதியா இருக்கிறதுனால நீங்க இறைவனை பார்க்கலாம். அப்படி உங்க குலத்தை உங்க வம்சத்தவே காக்கக்கூடிய அந்த சக்தி இறைவனிடத்துல இருக்கு, வேற யாருக்கிட்ட இல்லை. நீங்க அங்க போகும்போது நிதானமா பொறுமையா போய் ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க. எந்த ஆலயமானாலும் சரி கரெக்டா வழிபாடு பண்ணிட்டு அந்த வரும்போது கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு, இறைவா நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு நான் இருப்பேன், உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும்ட்டு போங்க. உங்களுடைய கஷ்டங்கள் நிரந்தரமா இருக்குன்னு சொன்னா பிரதோஷ வழிபாடை விடாம வழிபாடு பண்ணுங்க, பிரார்த்தனைகளை நிறைய செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த இறைவன் உங்களோடு பயணிப்பார். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நான் வணங்குகின்ற அன்னை வாராகியும் மகா பெரியவரும் உங்களை இந்த காணொளி வாயிலாக ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கட்டும். நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.